தாயகம் மீடியா செய்திகள். பிரதேச சபை உறுப்பினரை அவமதித்த உத்தியோகத்தில் ஊராட்சி ஆணையாளருக்கு முறைப்பாடு. உணவு பொதியிடலுக்கு லஞ்சின் பயன்பாடு 1,00,000 தண்டம் மரபு. திண்ம கழிவு முகாமைத்துவம் குறித்த விசேட சபை கூட்டம் நகர சபையில் இன்று நடைபெற்றது. பருத்தித்துறை மீன் சந்தை வியாபாரிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண விசேட கலந்துரையாடல். சர்வதேச பல்கலைக்கழகங்களுடன் வடபுல மாணவர்களை இணைக்கும் ஸ்டடியின் யாழ்ப்பாணம் கல்வி நிறுவனம் கோலாகலமாக திறப்பு. ஆதரவளிக்க முன்வந்த மற்றொரு கட்சி தமிழக வெற்றிக் கழகம் 117 அதிகரித்த ஆசனங்கள். போர் நிறுத்த உடன்படிக்கையை மீறியது அமெரிக்கா, ஈரான் விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை. வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையின் வருமான பரிசோதகர் சபையின் கௌரவ உறுப்பினர் ஒருவரை அவதூறான முறையில் சபையிலிருந்து வெளியேறுமாறு பணித்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பாதிக்கப்பட்ட உறுப்பினர் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளதோடு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர் மற்றும் அவருக்கு துணையாக செயற்பட்ட செயலாளர் ஆகியோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். அண்மையில் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் அங்கு வந்து வருமான பரிசோதகர் கௌரவ உறுப்பினர் ஒருவரை அடாவடித்தனமான முறையில் வெளியேறுமாறு கூறியுள்ளார். இதன்போது உங்களுக்கு இந்த அதிகாரத்தை வழங்கியது யார் என உறுப்பினர் வினவிய போது சபையின் செயலாளரை தமக்கு அனுமதி வழங்கியதாக அந்த உத்தியோகத்தர் பதிலளித்துள்ளார். மேலும் செயலாளர் எதனை கூறினாலும் அதனை நிறைவேற்றுவதே எனது கடமை என அந்த உத்தியோகத்தர் சபையில் வாதிட்டுள்ளார். தவிசாளர் மற்றும் செயலாளர் முன்னிலையிலேயே இந்த வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்ற போதிலும் அவர்கள் மௌனம் காத்தமை உறுப்பினர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சட்ட விதிமுறைகள் மீறல் குறித்து கருத்து தெரிவித்த கௌரவ உறுப்பினர், பிரதேச சபை சட்ட விதிமுறைகளின்படி ஒரு உத்தியோகத்தர் கௌரவ உறுப்பினர்களுடன் எவ்வாறு உரையாட வேண்டும் என்று ஒழுக்க நெறி உள்ளது. சபை மண்டபத்திற்குள் நுழைவதற்கு அவருக்கு அனுமதி இருக்கிறதா? அப்படி அனுமதி இருந்தாலும் உறுப்பினர்களை வெளியேறுமாறு பணிக்கும் அதிகாரம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளதா? சட்டங்களை நிலைநாட்ட வேண்டிய செயலாளரை இத்தகைய செயல்களுக்கு துணையாக இருப்பது கண்டிக்கத்தக்கது. குறித்த அநீதிக்கு எதிராக உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் சுதர்சன் அவர்களுக்கு முறைப்பாடு அனுப்பப்பட்டுள்ளது. இதன் பிரதிகள் கௌரவ ஆளுநர், வடக்கு மாகாண சபை, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன், உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் ஆகியோருக்கு அனுப்பப்பட்டுள்ளன. 1987 ஆண்டின் 15ஆம் இலக்க பிரதேச சபைகள் சட்டத்தின்படி இந்த விவகாரத்தில் முறையான ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான் தவறு செய்திருந்தாலும் எனக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் சட்டத்திற்கு புறம்பாக செயற்பட்ட உத்தியோகத்தர் மற்றும் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்ட செயலாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பாதிக்கப்பட்ட உறுப்பினர் உறுதியுடன் தெரிவித்துள்ளார். பருத்தித்துறை நகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் பருத்தித்துறை நகர சபையினது அனுமதி பெறாமலும் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் உணவு விளவு பதிவு சான்றிதழ் இல்லாமலும் உணவு பொதியிடலுக்கு லஞ்சீர் பயன்படுத்தியமை உணவு தயாரிப்பிற்கு பயன்படும் நீரானது குடிக்க தகுந்தது என உறுதி செய்ய தவறியமை, உடல் நல தகுதியினை உறுதிப்படுத்தும் மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் உணவினை கையாண்டமை, தனிநபர் சுகாதாரம் பேணாமல் உணவினை கையாண்டமை மற்றும் வெளி சுற்றாடலினால் பாதிக்கப்படக்கூடியவாறான சூழலில் உணவினை உற்பத்தி செய்தமை தொடர்பாக உணவு வழங்கும் சேவை தாபனத்திற்கு எதிராக பருத்தித்துறை நகர சபையின் பொது சுகாதார பரிசோதகரால் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கானது இன்றைய தினம் விசாரணையின் பின் கடும் எச்சரிக்கையுடன் 1,00,000 ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பருத்தித்துறை நகர பகுதிகளில் அதிகரித்து வரும் திண்ம கழிவு பிரச்சனைகளுக்கு நீண்டகால தீர்வுகளை காணும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட சபை கூட்டம் இன்று காலை நகரசபை மண்டபத்தில் பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் வின்சென்ட் போல் டக்ளஸ் போல் தலைமையில் வெற்றிகரமாக நடைபெற்றது. இன்று வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு தொடங்கிய இக்கூட்டத்தில் நகரசபை பிரதிநிதிகள் மற்றும் திண்ம கழிவு முகாமைத்துவ பிரிவின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். குறித்த கூட்டத்தில் கழிவு சேகரிப்பு முறை, நகரத்தின் ஒவ்வொரு வார்டுகளிலும் கழிவுகளை வகைப்படுத்தி சேகரிப்பதில் உள்ள சவால்கள் மற்றும் அதனை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள், மீள் சுழற்சி திட்டங்கள், திண்ம கழிவுகளை முறையான மீள் சுழற்சிக்கு உட்படுத்துவதன் மூலம் சூழல் மாசுபாட்டை குறைத்தல், விழிப்புணர்வு நடவடிக்கைகள், பொதுமக்களிடையே கழிவு முகாமைத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தல் என்பன தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. பின்னர் நகரத்தின் தூய்மையை பேணுவதற்கும் சுகாதாரமான சூழலை உருவாக்குவதற்கும் தேவையான புதிய வேலை திட்டங்கள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டதுடன் முக்கியமான பல தீர்மானங்களும் சபையில் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்கள் நகரின் எதிர்கால சுகாதார நலனை கருத்தில் கொண்டு இந்த திட்டங்களை வினைத்திறனுடன் முன்னெடுக்க உறுதியளித்தனர். பருத்தித்துறை மீன் சந்தை வியாபாரிகள் எதிர்கொள்ளும் பல்வேறு சவால்கள் மற்றும் சந்தை நிர்வாகம் தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணியளவில் பருத்தித்துறை நகர சபையில் இடம்பெற்றது.
இந்த கூட்டத்தில் பருத்தித்துறை நகர சபையின் தவிசாளர், செயலாளர் மற்றும் நகர சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மீன் சந்தை வியாபாரிகள் சார்பில் பெரும் எண்ணிக்கையிலானோர் பங்கேற்று தமது கோரிக்கைகளை முன்வைத்தனர். கலந்துரையாடலின் போது வியாபாரிகள் தாம் நீண்ட காலமாக எதிர்நோக்கி வரும் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு மீனை பாதுகாப்பான முறையில் வைப்பதற்கான கூலரின் தேவை தொடர்பாக அதிகாரிகள் முன்னிலையில் விவரித்தனர். சந்தையின் உட்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான குறைபாடுகள், தினசரி வியாபாரத்தின் போது எதிர்கொள்ளும் நிர்வாக ரீதியான நெருக்கடிகள், சுகாதாரம் மற்றும் கழிவு முகாமைத்துவத்தில் உள்ள சவால்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. வியாபாரிகளின் கருத்துக்களை கேட்டறிந்த தவிசாளர் மற்றும் செயலாளர் அவற்றுக்கான உடனடி மற்றும் நீண்டகால தீர்வுகள் குறித்து விரிவாக ஆலோசித்தனர். வியாபாரிகளின் நியாயமான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு சந்தை நடவடிக்கைகளை முறைப்படுத்தவும் பிரச்சினைகளை தீர்க்கவும் தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என நகர சபை தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சந்தை நடவடிக்கைகளை எவ்வாறு செம்மையாக கட்டுப்படுத்துவது மற்றும் எதிர்காலத்தில் இவ்வாறான சிக்கல்கள் எழாமல் தவிர்ப்பது குறித்த முக்கிய தீர்மானங்கள் கூட்டத்தின் இறுதியில் எடுக்கப்பட்டன. வடபகுதி மாணவர்களின் சர்வதேச உயர்கல்வி கனவை நனவாக்கும் நோக்குடன் சர்வதேச பல்கலைக்கழகங்களுடன் அவர்களை நேரடியாக இணைக்கும் ஸ்டடி இன் யாழ்ப்பாணம் கல்வி நிறுவனத்தின் பிரம்மாண்ட திறப்பு விழா இன்று யாழ்ப்பாணம் வேம்படி சந்தியில் அமைந்துள்ள அதன் தலைமையகத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வடமாகாண ஆளுநர் கௌரவ வேதநாயகன் மற்றும் யாழ் மாவட்ட அரசு அதிபர் பிரதீபன் ஆகியோர் பிரதம அதிதிகளாக கலந்து கொண்டு நாடாவட்டி நிறுவனத்தின் செயற்பாடுகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தனர். முன்னதாக விழாவிற்கு வருகை தந்த அதிதிகள் மங்கள வாத்தியங்கள் முழங்க மாலை அணிவித்து கௌரவத்துடன் மேடைக்கு அழைத்து வரப்பட்டனர். கற்க மறுப்பவர் வாழ மறுப்பவர் எனும் பழந்தமிழ் முதுமொழிக்கு ஏற்ப வடக்கு மக்களின் கல்வி தேடலுக்கு புதிய உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த நிறுவனம் நிறுவப்பட்டுள்ளது. வடபகுதியில் திறமைமிக்க மாணவர்களிருந்தும் அரசு பல்கலைக்கழகங்களில் நுழைவதற்கான வாய்ப்பு கிடைக்காத மாணவர்களுக்கு சர்வதேச தரம் வாய்ந்த உயர் கல்வியை தொடர இது ஒரு சிறந்த நுழைவாயிலாக அமையும் என நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை இதன்போது நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. நிகழ்வில் உரையாற்றிய விருந்தினர்கள் வடபகுதி மாணவர்களின் கல்வி தரத்தை சர்வதேச மட்டத்திற்கு உயர்த்துவதிலும் உலகளாவிய வாய்ப்புகளை அவர்களுக்கு அண்மிக்க செய்வதிலும் இக்கல்வி நிறுவனம் ஒரு முக்கிய மைல்கல்லாக திகழும் என தெரிவித்தனர். இந்திய செய்தி. தமிழக வெற்றிக் கழகத்திற்கான ஆதரவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டாக இன்று உறுதிப்படுத்தியுள்ளன. இதன்படி நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளை பெற்றிருந்து அந்த கட்சியின் மொத்த ஆசனம் 117 உயர்ந்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கான ஆதரவு கடிதம் அந்த கட்சியின் நிர்வாகி CDR நிர்மல் குமாரிடம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இதனை அக்கட்சிகள் உறுதிப்படுத்தியுள்ளன. முன்னதாக 108 என இருந்த ஆசனப்பட்டியல் ஆட்சி அமைக்க போதாத நிலையில் காங்கிரஸ் கட்சி தான் தேர்தலில் பெற்ற 5 ஆசனங்களுடன் ஆதரவுக்கான அறிவிப்பை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வழங்கியிருந்தது. இருந்தும் 113 என்ற ஆசனம் 118 என்ற ஆட்சி அமைக்கும் ஆசன பங்கீட்டுக்கு போதாத நிலையில் பெரும் இழுபறியை தமிழக வெற்றிக் கழகம் கடந்த 2 தினங்களாக எதிர்கொண்டிருந்தது. இதன் பின்னணியில் CPI, CPM, BCK உள்ளிட்ட இடதுசாரிகளிடமும் ஆதரவு கோரி வந்திருக்கிறது. இந்த கோரிக்கைக்கு அமைய தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவை வழங்கிய நிலையில் அந்த கட்சியின் ஆசன எண்ணிக்கை 115 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் இன்று மாலை 6 மணிக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வெளிநாட்டு செய்தி. கோர்முஸ் நீரிணையை நோக்கி சென்ற ஈரானிய எண்ணெய் கப்பல் ஒன்றையும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் புஜைரா துறைமுகத்திற்கு எதிரே நீரிணைக்குள் நுழைந்த மற்றொரு கப்பலையும் அமெரிக்கா இலக்கு வைத்துள்ளதாக ஈரானின் காதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அமெரிக்கா போர் நிறுத்த உடன்படிக்கையை மீறியுள்ளதாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிராந்தியத்தில் உள்ள சில நாடுகளின் ஒத்துழைப்புடன் கமீர் ஸ்ரீக் மற்றும் தீவு பகுதிகளில் உள்ள பொதுமக்களின் குடியிருப்புகள் மீது அமெரிக்கா வான்வெளி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதற்கு பதிலடியாக கோர்முஸ் நீரிணைக்கு கிழக்கேயும் ஜாபகார் துறைமுகத்திற்கு தெற்கேயும் இருந்த அமெரிக்க இராணுவ கப்பல்கள் மீது ஈரானிய இராணுவம் உடனடி தாக்குதல்களை நடத்தியதுடன் அவற்றுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதன்படி எந்த ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கும் எந்தவித தயக்கமும் இன்றி ஈரான் மிக கடுமையான பதிலடி கொடுக்கும் என அமெரிக்காவிற்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நன்றி. தாயகம் மீடியாவுடன் இணைந்திருங்கள்.